ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நான் பாயாசமும் மெதுவடையும் பண்ண போகிறேங்க. எப்படி வருதுன்னு தெரில. 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே உளுந்த ஊற போட்டுட்டு நல்லா அரைச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி எல்லாத்தையும் வந்துட்டு எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மாவில் உப்பையும் போட்டு எடுத்தேங்க. ஆனால் தண்ணியாக போயிட்டு அதனால் உருண்டை தான் வந்தது. அதுக்கப்புறம் நான் பாயாசத்துக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஊர்லேருந்து வந்துட்டு சேமியா பாக்கெட்டு என்கிட்ட இருந்துச்சு, பாயாசம் அப்போல்லையா அது. அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்துட்டு நெய் போட்டு நான் முந்திரியை வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் ஒரு பிளேட்டில். அதுக்கப்புறம் வந்துட்டு சேமியாவையும் அதே வந்துட்டு நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பால் காய்ச்சறதுக்காக பால் குண்டானில் வந்துட்டு பாலை வந்துட்டு ஊற்றிக்கிட்டேன். நான் வந்துட்டு தண்ணி கொஞ்சமாக தான் கலந்துக்கிட்டேன். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பாயாச சேமியாவை போட்டுட்டு நல்லா வந்துட்டு வேக விட்டேன். அதுக்கப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் வந்துட்டு ஆட் பண்ணேன். எனக்கு சுகர் பத்தலை, அதனால் நான் சுகர் போட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏலக்காய், கொஞ்சமாக வந்துட்டு உப்பு, முந்திரி எல்லாத்தையும் போட்டு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி